வணக்கம். சினி சினி மினி மினி ஒரு பாடல் நான் கேட்டேன், உன் பாசம் அதில் பார்த்தேன், வாழ்க்கை என்று எதுவும் இல்லை, உந்தன் எந்தன் கதையாகும். இப்படி ஒரு பாட்டை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த திரைப்பட பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமும் வாணி ஜெயராமும். இந்த திரைப்பட பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பேர் ஓசை. இந்த திரைப்படம் 1984ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த திரைப்படத்தினுடைய கதை ஒரு இந்தி படத்தினுடைய கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டது. இந்தியில் ஷோர் அப்படின்ற பேரில் ஒரு படம் வந்துச்சு 1972ஆம் ஆண்டு. அந்த திரைப்படத்தை இயக்கியவர் மனோஜ்குமார். அந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியவர் மனோஜ்குமார். அந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர் மனோஜ்குமார். கதாநாயகனாக நடித்து கதையை எழுதி படத்தொகுப்பு செய்து இயக்கி படத்தை தயாரித்தவர் அனைத்துமே மனோஜ்குமார். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏக் பியார் கா நக்மா ஹை அந்த பாடல் தான் இப்போ நான் தமிழில் பாடினது. அதே டியூன் லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் அங்கே மியூசிக். அந்த பாட்டை அங்கே பாடினது முகேஷ், லதா மங்கேஷ்கர். இப்போ கூட அந்த ஹிந்தி பாட்டு இருக்குல்ல, நான் கேட்டேன் அப்படின்னா நான் அழுதுருவேன். அந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டத்திலேயே அந்த படத்தை ஷோர் படத்தை நான் பார்த்துட்டேன். பார்த்த பிறகு தமிழில் பல ஆண்டுகளுக்கு பிறகு தான் தமிழில் படம் தயாரிக்கப்பட்டது. தமிழில் ஓசை திரைப்படத்தையும் பார்த்தேன். அந்த ஹிந்தி படம் எந்த அளவுக்கு மனசில் ஆழமாக இடம் பிடிச்சிச்சோ அதேமாரி தமிழில் திரைக்கு வந்த ஓசை திரைப்படமும் அருமையாக அந்த ஓசை திரைப்படம் மனசில் ஆழமான இடத்தை பிடித்தது. அந்த படத்தை பிரபல பட தயாரிப்பாளரான நடிகர் கே பாலாஜி அவர் தான் அந்த படத்தை தயாரித்தார் தமிழில். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் கே விஜயன். கே விஜயன் சார்ட்ட நான் பல நேரங்களில் சந்தித்து பேசக்கூடிய நிலை அப்படி வரும்போதெல்லாம் அவர் டைரக்ட் பண்ணி மிக அருமையாக அமைந்த படங்கள் அப்படின்போது பல படங்களை நான் பாராட்டி அவர்கிட்ட பேசி அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அப்படி வரும்போது இந்த ஓசை திரைப்படத்தை பற்றி அவர்கிட்ட நிறைய பாராட்டி பேசியிருக்கேன். தமிழில் தயாரான அந்த ஓசை திரைப்படத்தில் மோகன் கதாநாயகனாக நடிக்க கதாநாயகிகளாக நடித்தவர்கள் ராதிகா, நளினி, இன்னும் சொல்லப்போனால் பேபி ஷாலினி இருக்காங்கள, பேபி ஷாலினி நடித்த முதல் திரைப்படம் இது. ஷாலினிக்கு அருமையான பெயரை வாங்கி கொடுத்த திரைப்படம் இது. ஹிந்தியில் மனோஜ்குமார் நடிச்சிருந்தார் அப்படின்ல, அங்கே ஜெயா பாதுரி, நந்தா அவங்க 2 பேரும் அங்கே நடிச்சிருந்தாங்க. அதில் ஒரு மாற்றம் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே அந்த குழந்தை நட்சத்திரம் இருக்குல்ல, அது ஒரு சிறுவன் நடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. தமிழில் அது ஒரு சிறுமின்னு மாற்றிட்டாங்க. கதை ஒரு அருமையான கதை. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் மோகன் கதாநாயகன் அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக கூடிய மோகன் அவருடைய மனைவி 2 பேரும் பயணம் செஞ்சு போய் அப்படின்போது ஒரு விபத்து நடந்துருது. அந்த விபத்து நடந்ததில் ஆக்சுவலாக மனைவி இறந்துடுறாங்க. மனைவி இறந்து கணவனும் குழந்தையும் மட்டும் பிழைச்சிட்றாங்க. இதில் தமிழில் தான் சொல்லிட்டோம்ல, இந்தி படத்தில் சிறுவன், தமிழில் சிறுமின்றல, அந்த சிறுமி பேபி ஷாலினி. அந்த விபத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய குழந்தை இருக்குல்ல, அதுக்கு பேசும் சக்தியை இழந்துடுறா. இவர் சாதாரணமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். மிகப்பெரிய அளவில் வருமானம் அதெல்லாம் பெரிய லெவலில் எல்லாம் கிடையாது. சராசரியாக ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு அதை வச்சு தன்னுடைய குழந்தையை பல சிரமங்களுக்கு மத்தியில் வளர்த்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய கதாபாத்திரம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்து அதுக்கு ஆப்ரேஷன்லாம் பெரிய அளவில் பண்ணணும், அதுக்கு நிறையா செலவாகும். அப்படி வரும்போது பலரிடமும் கடன் வாங்கி அந்த பணத்தை திரட்டி அந்த தந்தை ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ணி அப்படின்ற மாதிரி ஆகி அந்த ஆப்ரேஷன் வெற்றி பெற்று அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கு பிறகு தன்னுடைய குழந்தைய அந்த தந்தை பார்த்து அப்படின்னு வரும்போது, இன்றைக்கி ஒரு நாள் இருங்க, நாளைக்கு நீங்கள் பாருங்கள், முழுக்க முழுக்க உங்கள் மகன் கம்ப்ளீட்டாக குணமாகி அப்படிப்பட்ட ஒரு அற்புத காட்சியை நீங்களே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படின்னு இன்றைக்கி அவர் தொழிற்சாலையில் போய் தன்னுடைய வேலைகளை ஈடுபட்டு அப்படி இப்படிலாம் இருக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய சில எந்திர கோளாறுகள் அப்படி இப்படின்ற மாதிரி பல மேட்டர்கள் இதாகி போய் கேட்கும் சக்தி இல்லாமல் போயிடுச்சு. மகளுக்கு பேசும் சக்தி கிடைச்சிருச்சு, ஆனால் அதை கேட்கக்கூடிய சக்தி அப்பாவுக்கு இல்லாமல் போச்சு. இந்த மாதிரி ஒரு மனசை உருக்கக்கூடிய ஒரு கதையை மையமாக வைத்து மனோஜ்குமார் எக்ஸ்ட்ரானரியாக ஹிந்தியில் நடித்து டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். அந்த படம் மகத்தான வெற்றியை அங்கே பெற்று அப்படின்னு வரும்போது அதே கதையை தமிழில் வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். இதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் கே பாலாஜி தமிழ்நாட்டில் நிச்சயமாக மக்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். பெண்கள் அழுதுகிட்டே கூட அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்க. படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்களால ஒன்றுமே பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு
இந்த திரைப்படத்தை கே விஜயனை டைரக்டராக போட்டு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இந்த படத்தை பண்ணாங்க. இந்த திரைப்படத்தை நான் வந்து இந்த திரைக்கு வந்த காலகட்டம் அப்படின்றதுல அப்போ வந்து டி நகரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணவேணி திரையரங்கம், அங்கே தான் இந்த திரைப்படத்தை பார்த்தேன். படம் முடிஞ்சு அப்படியே வெளியே வரும்போது எனக்கெல்லாம் அப்படியே உணர்ச்சி வசப்பட்ட நிலை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே எனக்கு என்ன இந்த படத்தை பற்றி என்ன அப்படின்னா என்னால் பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு அப்படியே மெய் மறந்து போய் அப்படின்ற அது கரெக்டாக வந்து அந்த இப்போ இந்த நான் பாடின அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த உன் பாடல் நான் கேட்டேன், இந்த பாட்டை வந்து ஹிந்தியில் வர மாதிரியே தான். ஹிந்தியில் வந்து எப்படி வந்து ஏக் பியார் கா நக்மாகை அந்த பாட்டை படம் ஃபுல்லாக கிளைமேக்ஸ் வர அப்படியே தீம் சாங் அப்படின்றாங்களே, பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் அப்படி வரும்போது கூட அந்த தீம் மியூசிக் மாதிரியே அந்த சாங்கு, அந்த பாடல் வரிகள், அந்த பாட்டு டியூனு இதை போட்டுக்கிட்டே அதே மாதிரி இந்த திரைப்படத்துலையும் அப்படியே தான். ஓசை படத்தில் பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடம் தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் அந்த பாடல் வரிகள் கேட்டுக்கிட்டு, கிளைமேக்ஸில் கூட அப்படி தான் இந்த பாடல் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு சோகமாக இடம்பெறும் வகையில் இடம்பெற செய்து அப்படியே வெளியே வரும்போது அப்படியே மோகன் வந்து எந்த அளவுக்கு கண்கள் கலங்க அந்த காட்சியில் இருந்தார் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. அதெல்லாம் இன்றைக்கி கூட நம்ம மோகனை கூட இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட அவருடைய படங்கள் பலவற்றை அவர்கிட்ட நான் பாராட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படி வரும்போது இந்த ஓசை படத்தை கூட மோகன்ட்ட நான் சொன்னேன், எத்தனையோ வருஷங்கள் ஓடி போச்சு, இப்போ கூட நீங்கள் நடித்த நல்ல படங்களில் ஓசை படம் ஒன்று, அருமையான கேரக்டர் உங்களுக்கு, படம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு கூட உங்கள் கேரக்டர் அப்படியே மனசுக்குள்ளே நின்றுக்கிட்டே இருந்துச்சு, அந்தளவுக்கு டச்சிங்காக இருந்துச்சு நீங்கள் நடித்த அந்த கேரக்டர். வெளியே வரும்போது அந்த படத்தை பற்றி என்னால் பேசவே முடியல, அந்தளவுக்கு நான் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் திரையரங்கை விட்டு நான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி மோகன்ட்ட நான் சொன்னேன். அதனால் இந்த ஓசைன்ற இந்த திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. அதே மாதிரி ஹிந்தியில் வந்த ஷோர் படத்தை கூட நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஷோர் படத்தையும் பாருங்கள், ஓசை படத்தையும் பாருங்கள். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏக் பியார் கா நக்மாகை அந்த பாட்டையும் கேளுங்க. ஓடிடி பிளாட்ஃபார்மில் இல்லாட்டி யூடியூப்பில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா உன் பாடல் நான் கேட்டேன் அந்த பாட்டையும் நீங்கள் கேளுங்க. கேட்கும்போது எந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு கதையை கொண்ட திரைப்படமாக இந்த 2 திரைப்படங்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றன அப்படின்றதையும், அந்த 2 திரைப்படங்களிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 2 பாடல்களும் எந்த அளவிற்கு அருமையான பாடல்களாக இருந்திருக்கின்றன அப்படின்றதையும், அந்த பாடல் காட்சிகள் எந்த அளவிற்கு படத்தில் மனதில் பதியக்கூடிய அளவிற்கு படமாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்றதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம்.